Hi everyone, welcome back to another video in our road trip series with Kia Sonet. So in the right side இருக்குது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில், வேலூர் சென்ட்ரல் ஜெயில். அந்த ரோடு வழியாக தான் போகணும் கலம்பூருக்கு. இந்த ரோடு பேர் பார்த்தீங்கன்னா பாகாயம் ரோடு. இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா இப்போ வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ஸ் வரும். ஹாஸ்பிட்டல்ஸோட காலேஜ் அண்ட் ஹாஸ்டல், டாக்டர்ஸ் ட்ரைனிங் சென்டர், ஹாஸ்டல் எல்லாமே இந்த ரோட்டில் தான் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா சிஎம்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லெஃப்ட் சைடும் சிஎம்சியோட காம்பவுண்ட் தான், ரைட் சைடும் சிஎம்சியோட காம்பவுண்ட் தான். ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா காலேஜோட என்ட்ரன்ஸ் இது தான். இங்கே தான் பைக் பார்க்கிங், அந்த பார்க்கிங் ஏரியா. இது வந்து அவங்களோட என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ், காலேஜோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து சிஎம்சியோட காலேஜோட மெயின் என்ட்ரன்ஸ். இது எங்கே இருக்குன்னா பாகாயம் ரோட்டில் இருக்குது. பாகாயம்ன்றது ஒரு இடம் வேலூரில், அந்த பிளேஸில் இருக்குது. இந்த லெஃப்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் ஹாஸ்டல். ஸோ வேலூர் நான் இருக்க இடம் வந்து துறப்பாடி, வேலூரில். துறப்பாடிலேருந்து கிளம்பூர் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வருது டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இப்போ சிஎம்சி முடிஞ்சோடனே இது வந்து ஒரு கிரவுண்டு. இது நம்ம தமிழ்நாடு போலீஸ் ட்ரைனிங் கிரவுண்டு, இது பாகாயம் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா போலீஸ் ட்ரைனிங், மார்னிங் போலீஸ் ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்புறம் பரேட் நடக்கும். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த கிரவுண்டில் தான் நடக்கும். இது சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தான். இது போலீஸ் ஸ்டேஷன், பாகாயம் போலீஸ் ஸ்டேஷன் இது. ஸோ இந்த ஒரே ரோடு தான். இது திருவண்ணாமலை ஆரணி போகிற ரோடு. ஸோ திருவண்ணாமலை ஆரணி ஒரு இடத்துல கட் ஆகும். இப்போது நான் போகிற ரூட்டு வந்து திருவண்ணாமலை ரூட் எடுத்து தான் கிளம்பூர் போகணும். ஸோ நான் கிளம்பூர் எதுக்கு போவோம்னாக்கா அங்கேருந்து அரிசி வாங்கிட்டு வரும். இந்த பெல்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அரிசி, வாழை, இந்த 2 பிளான்டேஷன் தான் இங்கே அதிகமாக பண்ணுவாங்க. நான் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கடைங்க இருக்கும், வுட்டு கடைங்க இருக்கும், ஃபர்னிச்சர்ஸ் கடைங்க இருக்கும். வீட்டுக்கு தேவையான வாசக்கால், கதவு, ஜன்னல், அப்புறம் நமக்கு சோஃபா செட், இதெல்லாம் பண்ணுற கடைங்க இந்த ரோட்டில் நிறையவே இருக்கும். இந்த வழியாக ஸ்ரீபுரம் கோவில் கோல்டன் டெம்பிளுக்கும் போகலாம். இப்போ இந்த ரைட் எடுத்தோம்னா கோல்டன் டெம்பிள் போகிற வழி இது. இந்த போர்டில் ஸ்ரீபுரம் போட்டுக்கலாம். இந்த ரைட் எடுத்தாங்கனாக்கா கோல்டன் டெம்பிள் போகலாம். கோல்டன் டெம்பிள் என்ன சாமி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாராயணி அம்மன் இருப்பாங்க. அது ஒரு நல்ல இடம். ஒரு ½ டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் அந்த கோவிலோட நடப்பாதை. ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழைப்பழம் தான் பிளான்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி விற்கிறாங்க பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நம்ம வேணுனாலும் வீட்டுக்கு வாங்கி போய் வளர்க்கலாம், இல்லை கறி கூட சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி. இங்கே ஒரு மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது. நம்ம
நம்ம சென்னையில் இருக்க மகரிஷி வித்யா மந்திர் அதே பிரான்ச் தான். இந்த லெஃப்ட்டில் உள்ளே போனால் அந்த ஸ்கூல் வரும். சாரி, இந்த லெஃப்ட் உள்ளே போனால் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல். போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள போயிட்டோம்னா ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான் இருக்கும். இது அமிர்தி நீர்வீழ்ச்சிக்கு போகிற ரூட்டு தான். அதுவும் அமிர்தி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ரிசர்வ்டு ஏரியா. அதில் சின்னதாக ஒரு மினி ஜூ இருக்கும் குட்டி பசங்களுக்கு. ப்ளஸ் அதில் ஒரு ஃபால்ஸும் இருக்கும். அந்த ஃபால்ஸ் போனோம்னாக்கா நம்ம மைலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஹார்ட்லி இப்போது 16 வந்துருக்கு. நேற்று நான் சென்னை டு வேலூர் வரும்போது 14 தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 16 வந்துருச்சு மைலேஜ். ஸோ இப்படி தான் மைலேஜ் ஸோ இதுதான் ரூட்டு. இப்போ நான் போரூர் திருவண்ணாமலை. இப்போ நான் திருவண்ணாமலை ரூட்டு தான் எடுக்கணும்.
ஜனவரி மாதம் எப்போயும் பொங்கலுக்கே வாங்கிடுவேன். இந்த மாதம் பொங்கலுக்கு 3 மூட்டை வாங்கினேன். எங்கள் வீட்டுக்கு வருஷத்துக்கு மொத்தம் 6 மூட்டை செலவாகும். 3 மூட்டை பொங்கல் டைமில் வந்து இப்போது இன்னொரு 3 மூட்டை வந்து வாங்க வந்திருக்கேன். இதுதான் அந்த இடம்.